லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஸ்வீட் ஹார்ட் படத்தோட விமர்சனம். ஸ்வீட் ஹார்ட்னா இனிப்பு இதயம். யாரோட இதயம் இனிக்கும்? இணைந்த ஜோடிகளோட இதயம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிக்கும் இல்லைங்களா? இவங்க இதயத்தை அவங்க கடிச்சு பார்த்தாங்களா, அவங்க இதயத்தை இவங்க கடிச்சு பார்த்தாங்களா யோசிக்காதீங்க. காதலர்களுடைய இதயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிக்கும், காதல் கசக்கிற வரைக்கும் இல்லைங்களா? ஆமா, இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட அப்படிதான். அதாவது நம்ம ரியோ ராஜ் அவர் கூட ஜோடியா கோபிகா ரமேஷ் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இது இல்லாம அருணாச்சலேஸ்வரன், பௌசி, இந்த ரெண்டு ஜோடி வேற லெவல்ல நடிச்சிருக்கிறாங்க. உண்மையா இந்த படத்துல நடிப்புலாம் உண்மையா ரியோராஜா நான் எப்போதுமே ஓவர் ஆக்டிங் பண்றாருன்னு சொல்லுவேன். இந்த படத்துல அதெல்லாம் இல்லை. அவர் பிரமாதம். அவரை விட அந்த நண்பனா வர்ற செந்தில் கேரக்டர்ல வர்ற அருணாச்சலேஸ்வரன் அவரும் பிரமாதம். ரெண்டு பேரும் நடிப்புலாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்தோட கதை கொஞ்சம் இழுவையா இருக்குது. திருப்பி திருப்பி என்னை விட்டு எப்படி புரியலாம் அப்படி புரியலான்னு அவர் அடிச்சுக்கிறது மோதிக்கிறதுலாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தெரியுது. நடிப்பு மிகையா இல்லை. அதுதான் ரியோராஜியோட கேரக்டர். வாசுங்கிற கேரக்டர்ல மனுங்கிற பொண்ணை லவ் பண்றாரு. அவங்க வீட்டுல இவர் இருக்கிறப்போ அதுவும் அந்த பொண்ணோட பெட்ரூம்ல இருக்கிறப்போ மொத்த பேரும் பார்த்துடுறாங்க குடும்பமே. இவர் இனிமே இங்கே வரவே கூடாதுன்னு ஒரு ஆச்சாரமான குடும்பம் தடை போடுறாங்க. ஆனா உன் பொண்ணு கூப்பிட்டு தான் இந்த முறை நானா வந்தேன் சோறு குதிச்சு 7 மாடி ஏறி. ஆனா இதுக்கு முன்னாடிலாம் இந்த மெயின் வாசல் வழியா அவன் பொண்ணு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க அப்பாவை அவமானப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணையும் அசிங்கப்படுத்துறது. இதனால அந்த காதல்ல ஒரு ஊடல் வருது. அதன் பிறகு ரெண்டு பேரும் இணைந்தார்களா இல்லையா? இது இல்லாம அந்த பொண்ணு கர்ப்பமாயிருக்கிறா. அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. இப்போ ஹீரோவோ கல்யாணமே வேணாம்னு நினைக்கிற கேரக்டர். அப்புறம் எதுக்கு லவ் பண்ண அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் ஒண்ணு சொல்றாங்க. அவங்க அம்மா சின்ன வயசுலயே இவரை 5 வயதா இருக்கும்போதே விட்டு ஓடிட்டாங்க. அதனால அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஓடின அம்மாவை திருப்பி சந்திக்கிறாரா, திரும்பவும் இந்த காதலியை கரம் பிடித்தாரா இல்லையா, என்ன காரணத்தினால வேணான்னாரு, அப்புறம் ஏத்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வித்தியாசமா ஒரு பாவம் சொல்றேன்னு சொல்லி வித்தியாசம் ரொம்பவே இருக்குது. விறுவிறுப்பும் இருக்கு. ஆனா சில இடங்கள்ல ரொம்ப நேரம் ஒரே சீக்வன்ஸ்ல இருக்கிறது கொஞ்சம் அருவறுப்பா இருக்குது. அதை மட்டும் குறைச்சிருந்துருக்கலாம். ரியோராஜ் வாசுவா வாழ்ந்திருக்கிறாரு. கோபியா ரமேஷ் மனுவா மலர்ந்திருக்கிறாங்க. ஆமா, செந்தில் நம்ம காமன் நடிகர் செந்திலை காட்டிலும் பிரமாதமா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. செந்தில் கேரக்டர்ல வர்ற அருணாச்சலேஸ்வரன், பௌசி காயத்ரிங்கிற கேரக்டர்ல செந்திலோட காதலியா ஒரு அறையில அடைப்பட்டு படம் முழுக்க அவங்க கதறது, இந்த வந்துடுறோம் 10 நிமிஷத்துல வந்துடுறோம் ஒரு போக்கு காட்டுறது. படத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நிறைய சீன்ஸ் தம் அடிக்கிற மாதிரி, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். சீன்ஸுக்கு தேவைன்னா பெண்களையும் சரக்கு அடிக்க வைக்கிறது இதெல்லாம் ஓகே. ஆனா வலிய தம் அடிக்கிற சீன்ஸ், டென்ஷன்ல இருந்தா தம்ம தவிர வேற தீர்வே இல்லையா? தம் அடிக்காத ஒரு ஹீரோவை காட்டலாமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு தம் அடிக்கிறாங்க படத்துல. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். இந்த படத்துக்கு ஸ்வினித் சுகுமார் அவர் தான் எழுதி இயக்கி இருக்கிறார் இந்த படத்தை. உண்மையாவே வேற லெவல்ல யோசிச்சிருக்கிறாரு. அவர் யோசிச்சதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்காம கொஞ்சம் ஜாஸ்தியா ஒவ்வொரு சீன்ஸுக்கும் சீக்வன்ஸ் வைக்காம பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். ஆனாலும் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில, யுவன் சங்கர் ராஜாவோட தயாரிப்புல இந்த படம் ஒரு புதுவிதமான கதை, புதுவிதமான ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறதுனால யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கும் பிரமாதமா இருக்குது. படத்துல என்ன கேட்டா மெயின் அதுதான். பாலாஜி சுப்ரமணியத்தோட ஒளிப்பதிவும் எக்ஸ்ட்ரானரி. தமிழரசனோட படத்தொகுப்புல இன்னும் கொஞ்சம் கத்திரியை திட்டிருக்கலாம். சிவசங்கரோட கலை இயக்கம், அந்த வீடு 7 மாடி 8 மாடி கட்டடங்களை காமிக்கிறப்போ அது உள்ளார இருக்கிற அந்த கலை பொருட்கள்லாம் வேற லெவல்ல இருக்குது. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒரு புதுமையான அட்டம்ப்ட். அதை நம்மளை மாதிரி 50-40 வயசை தாண்டினவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் நிச்சயமா யூத்தை கவரும் இந்த ஸ்வீட் ஹார்ட். அதனால இந்த ஸ்வீட் ஹார்ட்டுக்கு 10க்கு 6 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.